அடியே சொல்லுடி. வாழ்க்கையில சில பேருக்கு வந்து நடக்காத விஷயம் என்ன தெரியுமா? லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி மறுபடியும் பேச்சப் ஆகி அந்த கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண வாழ்க்கை வந்து நல்லா வாழ்றதுல அது அவ்வளோதான் யாரும் கிடைக்காது. நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. அதாவது லவ் பண்ணி ஒன்று லவ் பண்ணி அப்படி கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இல்லை பிரேக்கப் ஆச்சுன்னா அவங்க 2 பேரும் வேற ஒரு லைஃப் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிட்டு மறுபடியும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது வந்துட்டு அதாவது எனக்காக நீ உனக்காக நான் கடவுள் எழுதி வச்சு அந்த மாதிரி பையா சொல்லிக்க வேண்டியதான். அதாவது நம்ம வந்துட்டு ஒரு பிரச்சனைக்காண்டி வந்துட்டு சண்டை போட்டு பிரிவா, நீ என்ன இப்படி பண்ற நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு. சின்ன விஷயமா தான் இருக்கும், பெரிய விஷயம் சின்ன விஷயமா இருக்கும். அந்த சின்ன லீக்கேஜ் பிரிஞ்சிருவோம். அதுக்காண்டி நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், அதெல்லாம் சொல்றேன் அடுத்த இல்லை சொல்றேன். அது ஆனா கல்யாணம் பண்ணிட்டு அதே சண்டைகளை தான் வரதான் போயிட்டு தான் செய்யும். இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணி கொண்டு போறோங்கிறதான விஷயமே. ஆமா இல்ல நான் உனக்கு உண்மையா இருந்திருக்கேன், அதனால கிடைச்சிக்கிறேன் நினைக்கிறேன். அடேங்கப்பா, ஒருத்தரா இதே மாதிரி லிஸ்ட் உங்களுக்கு எடுக்கலாம் நிறைய. ஆமா இதே மாதிரி நிறைய பேர் லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி மறுபடியும் பேச்சப் ஆயிருப்பீங்க. அப்பெல்லாம் லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி பேச்சப் ஆகி கல்யாணம் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா, எவ்வளவு பேர் இருக்குன்னு காட்டுறோம் நம்ம. இதுல வந்துட்டு நாங்க அந்த பிரேக்கப் அதாவது சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தோம்ல, அந்த டைத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. வேணும்னா நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுல நிறைய கமெண்ட் வந்தா மட்டும் நம்ம இந்த வீடியோ ஓகே கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் இருக்கு.